பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் அனல் பறந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடித்த மாடுபிடி வீரருக்கு காரும், சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரும் பரிசாக வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று கோலாகலமாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மொத்தம் 870 மாடுகள் மற்றும் 461 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். 10 சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளுடன் மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டினர். அடங்க மறுத்த காளைகள், அடக்க பாய்ந்த காளையர்கள் என ஜல்லிக்கட்டு களமே அனல் பறந்தது. தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்திய இந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவை வெளிநாட்டினரும் கண்டு ரசித்தனர். சிங்கமல் துணையோடு அஜித் குறிப்பிடுறார். நதி மாவட்டம் ஜல்லிக்கட்டு போட்டியின் இறுதி சுற்று வெகு சுவாரஸ்யமாக நடைபெற்ற நிலையில் முதலிடத்தை பிடிக்க இரு வீரர்களிடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் 17 காளை மாடுகளை அடக்கி பொந்தகம்பட்டி வீரர் அஜித் வெற்றி பெற்றார். அவருக்கு முதலமைச்சர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 16 காளைகளை பிடித்த பொதும்பு பிரபாகரனுக்கு 2ஆம் பரிசாக இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாடுபிடி வீரர் கார்த்தி 11 காளை மாடுகளை அடக்கிய நிலையில் 3ஆவது பரிசாக இருசக்கர வாகனத்தை பெற்றுக் கொண்டார். களத்தில் சிறப்பாக விளையாடி முதலிடத்தை பிடித்த குளமங்கலம் ஸ்ரீதர் காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த கைக்குறிச்சி தமிழரசன் காளையின் உரிமையாளருக்கு கண்டுடன் கூடிய நாட்டு பசு பரிசளிக்கப்பட்டது. கஷ்டமா இருந்துச்சு. சிறந்தபடியாரன் பொதும் பிரபாகரன் இருந்தாங்க. ரொம்ப போட்டி கடிசாதான் இருந்துச்சு. பிடிச்சது ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 50 போட்டியுமே கலந்துருக்கேன். நல்லா மாடு பிடிப்பேன். தேர்டு, செகண்ட், ஃபர்ஸ்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்க கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுத்தாலும் 10,000 சம்பளம் வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஃபயரா இருந்துச்சு.